உதிக்கும் கதிரவன் கூட தன் செயலில் பாரபட்சியம் காட்டுவதில்லை. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் ஒளிக்கதிர்களை வீசுகின்றது. கடவுள் நாம் செய்யும் பாவங்களுக்கு பழிவாங்கும் கடவுளாக அல்லாமல் தம் மாறாக அன்பினால் நம் பாவங்களை மன்னித்தார். படைத்த பரமனைப் போல் நாமும் தூயவர்களாக நிறைவுள்ளவர்களாக வாழ, பகைவர்களை மன்னிக்க, அடுத்திருப்பவர்களை அன்பு செய்ய, தீமையை நன்மையால் வெல்ல, இறைமகன் இயேசுவின் விழுமியமாகிய அன்பை நம் வாழ்வில் நிலைநாட்டிட இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். நமக்கு தீங்கிழைப்பவர்களை மன்னித்து அன்பு செய்யும் போது நம்முடைய பகைவரில் புதைந்து கிடக்கின்ற மனிதத்தன்மையை தட்டி எழுப்புகின்றோம். நாமும் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்களாக கடவுளின் இயல்பில் பங்கெடுக்கின்றோம். பொறுமையுடனும் அமைதியுடனும் சமூகத்தில் இணைந்து வாழ நம் மனதினை பக்குவப்படுத்த வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம். நாம் காணுவோம்.
திருப்பலி கருத்துக்கள். இன்று தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் ஜெனிஃபர் ஜாக் இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும். மேலும் இன்று தங்களுடைய திருமண ஆண்டு விழாவினை 14வது ஆண்டு விழாவினை கொண்டாடும் கிங்ஸ்லி ரொசாரியோ, அமுல் மேரி இவர்களையும் இவர்கள் குடும்பத்தாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும். மேலும் நன்றியறிதலாக லாரன்டன்ஸ் பிராண்டன், ஃப்ளாரன்ஸ் மீனா, மரியா தீபிகா மற்றும் டேவிட் பெனிட்டா ஆகியோரின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பு கருத்தாக ஆந்தோனி செல்வராஜ், லிட்டில் ஃப்ளவர் இறையாசிர் வேண்டியும், மேலும் நம்மோடு வாழ்ந்து மரித்த டெய்சி பர்த்லின், லூர்து மேரி என்னும் கஸ்தூரி, அருணா பெர்னதத் மேரி, ஆந்தனி க்ரூஸ், லில்லி தெரேசா, விக்டர் வின்சென்ட், விஜயகுமார், சார்லஸ் சாக்கோ, இன்னாசி மற்றும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கும் அனைத்து ஆண் மக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆண் மக்களுக்காகவும் மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, பொது காலத்தினுடைய 7ஆம் ஞாயிறு வாரத்தின் ஒரு நாள் நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் குழுமி தொழுது வணங்கி ஆராதித்து புகழ்ந்து இறைவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் வரங்களாக கேட்டு நம்முடைய குடும்ப வாழ்வை புதுப்பித்து நம்பிக்கையோடு நம்முடைய வீடுகளுக்கு, வேலைகளுக்கு, தொழில்களுக்கெல்லாம் நாம் செல்ல கடவுளுடைய அருள் ஆசிரை திருப்பலியில் நாம் கேட்போம். நம்பிக்கையோடு வந்தோமா, கடவுள் நலம் கொடுத்து அனுப்ப போகிறார் என்ற ஒரு சிந்தனையில் அற்புதமாக இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். கண்களை மூடுவோம், கரங்கள் குவிப்போம், கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் எல்லாம் கடவுளுடைய கருணை தான். நம்முடைய குடும்ப வாழ்வுக்காக, திருமண வாழ்வுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்ப வாழ்வு நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை, அதற்குரிய மனநிலையை, மன வலிமை கடவுள் நமக்கு வழங்க, இறைவனுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், பிறருக்கு எதிராக நாம் செய்த தவறுகள் இவற்றுக்காகவும் இத்திருப்பலியிலே மனம் வருந்தி தகுந்த முறையில் இத்திருப்பலியில் பங்கெடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, குற்ற குறைகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றைகள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்குகதவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தன்னுயிரை கொல்ல தன்னை துரத்தி வந்த சவுல் அரசனை கொன்று பழி தீர்த்து கொள்வதற்கு நல்ல சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைத்தது. ஆனால் ஆண்டவர் அருள் பொழிவு பெற்றவர் மேல் கை வைக்க கூடாது என்று அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் தாவீது பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டார். அத்துடன் நின்று விடாமல் சவுல் தன் தவற்றை உணர்ந்து நல்வழி திரும்ப வேண்டும் என்ற ஆவலில் சவுலின் ஈட்டியை தன்னுடன் எடுத்து சென்றார். தாவீதின் பெருந்தன்மையான இச்செயல் பகைவனுக்கு அன்பு செய்வோம் என்பதை பதிவு செய்கின்றது. அத்தகைய சிந்தனைகளை வழங்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 2, 7 முதல் 9, 12 முதல் 13 மற்றும் 22 முதல் 23 முடிய. அந்நாள்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிஷாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிஷாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் உம் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிஷாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்துக்கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை எம்மிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்
இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ, அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பவுல் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் கடைசி ஆதாம் என்று குறிப்பிடப்படும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே ஒரு முழுமையான வேறுபாட்டை காட்டுகிறார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மூலம் மனித குலம் மாற முடியும். மண்ணகத்தை சார்ந்த நாம் விண்ணகத்திலிருந்து வந்த இயேசுவின் சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது இயேசு சிலுவையில் தொங்கும்போது கூட தன் பகைவரை மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்தது போல நாமும் பகைவரை மன்னித்து வாழ அழைப்பு விடுக்கும் திருத்தூதர் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தினை கவனத்துடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 45 43 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவராய் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரிய முந்தியது அல்ல, மனித இயல்புக்கு உரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவசனங்கள் 27 முதல் 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவருக்கு உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே, உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்று கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவர்களாய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கின்றேன், ரசித்து கொண்டே இருக்கின்றேன், உங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கின்றேன், உங்களை நினைத்து மகிழ்ச்சியும் அடைகின்றேன். நானே அப்படி என்றால் நம்மை அனுப்பிய கடவுள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார். மக்களாக நீங்கள் இங்கிருந்து அந்த பக்கம், பிறகு பின்னாடி, மேலே, கீழே, இங்கே என்று உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய வருகை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய தேடல், உங்களுடைய இயக்கம், உங்களுடைய கனவுகள் இதெல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பலன் இருக்கிறது. நாம் உழைக்கின்ற உழைப்புக்கு ஒரு பலன் இருக்கிறது. நாம் வருகின்ற வருகைக்கு ஒரு பலன் இருக்கிறது. நாம் காணுகின்ற கனவுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நாம் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நாம் வைக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு பலன் இருக்கிறது. நிச்சயமாக ஆலயம் வந்துவிட்டு வீட்டுக்கு சென்றோம் என்றால் அதனுடைய பலனும் பரிபூரண அந்த பலனை பெறாமல் போக மாட்டோம். இங்கே நம்பிக்கை தான் வாழ்வு, வாழ்வு தான் நம்பிக்கை. ஆகவே வாரம் என்ற சிந்தனையில் உங்களை மகிழ்வோடு மன நிறைவோடு உங்களை வரவேற்பதிலும் புதுப்பித்து உங்களை அனுப்புவதில் பங்கு தந்தையாக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் எப்படி? நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? என்ன இவ்வளோ மகிழ்ச்சியான பதில் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மொத்தம் 9-10 திருப்பலிகள், நானே 5 திருப்பலிகள், சரிங்களா? இன்றைக்கி கல்யாண பூசை, பிறகு நிறைய இங்கிலீஷ் மாசஸ் இருந்தாலும் மகிழ்ச்சி தான். ஆண்டவரை பற்றி சொல்வதில், இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருப்பதில் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஒரு அழகான கேப்ஷன் அதோடு நாம் தொடங்குவோம். உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து
மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். சொல்லுவார்கள், நன்மைக்கு தீமை செய்தால் அது இழி பிறகு. நன்மைக்கு தீமை செய்தால் இழி பிறகு. நன்மைக்கு நன்மை செய்தால் அது மனித பிறவி. தீமைக்கு நன்மையை செய்தால் அது தெய்வ பிறவி. புரியுதா? பவுலுடைய ரொம்ப அழகாக சொல்வார், தீமையை நன்மையால் வெல்க. நம் ஆண்டவர் இயேசு, நம் தலைவர் இயேசுவின் அற்புதமான போதனைகள், அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்களை கூட்டி வகுத்து கழித்து நாம் பார்த்தோம் என்றால் மிஞ்சுவது அன்பும் மன்னிப்பு இரக்கம். அன்புதான் இல்லையா? ரொம்ப அழகாக அன்புக்கு இலக்கணம் இயேசு, அன்புக்கு மாதிரி இயேசுதான். அன்பே இயேசு, இயேசுதான் அன்பு. The love is Jesus, the Jesus nothing but the love itself. ரொம்ப அழகாக இல்லையா? அங்கே காட்டி கொடுத்தவனையே தட்டி கொடுத்தது தான் இயேசுவின் அன்பு. காட்டி கொடுத்தவனையே தட்டி கொடுத்தது இயேசுவின் அன்பு. மனதார மறுதளித்தவனை மன்னித்து தலைவராக்கியது தான் இயேசுவின் அன்பு. விட்டு பிரிந்தவர்களோடு ஒட்டி உறவாடியது தான் இயேசுவின் அன்பு. நம்ப மறுத்தவர்களை நம்பி நற்செய்தி பணிக்கு அனுப்பியதுதான் இயேசுவின் அன்பு. அழிக்க நினைத்தவர்களையும் அரவணைத்து ஆக்கப்பணிக்கு செல்லுங்கள் என்று அனுப்பியதுதான் இயேசுவின் அன்பு. முகம் இழந்தவருக்கு முகவரி கொடுப்பதுதான் இயேசுவின் அன்பு. அதான் இயேசுவின் அன்பு. அன்பை 3 வகையாக பார்க்கலாம். ஒன்று, தெரிந்தவர்களை அன்பு செய்வது. To whom we know well, we love them so much. Could be a parent, could be the wife or husband, could be the children whom we know well. நாம் யாரை நமக்கு நன்றாக தெரியுமோ அதை அன்பு. அது மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். யாரை நமக்கு தெரியவில்லையோ அவர்களையும் நாம் அன்பு செய்கிறோம். பார்த்தீங்களா? அது புனிதர்கள். whom we do not know, still we love them. இல்லையா? யார் நமக்கு தெரியலையோ அவர்களையும் நாம் அன்பு செய்வோம். தெரியாத மனிதர்களையும், அது புனிதர்கள். 3வது, பகைவர்களை அன்பு செய்வோம். லவ் யுவர் எனிமி. அது இயேசுவின் அன்பு. இன்றைய நாளுடைய நற்செய்தி கவனிச்சுங்களா? கிறிஸ்துவத்தின் சாவி. வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி? யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தெரில ஃபாதர், என் அட்ரஸு ஃபோன் நம்பரு கொடுத்து பாரிஸ் மிஸ்ட்டை போய் பாருங்கன்றீங்களா? கிறிஸ்துவம் சாரம், கிறிஸ்துவத்தினுடைய அழகான சிந்தனை, இயேசுனுடைய எவ்வளவோ அவருடைய பாடங்களில் ரத்தன சுருக்கமாக இன்றைய நாளுடைய நற்செய்தி என்ன வார்த்தை இன்னைக்கு? பகைவர்களை அன்பு செய்யுங்கள். முடியுமா? வெறுப்போருக்காக நன்மை செய்யுங்கள். செய்ய முடியுமா? சபிப்போருக்காக ஆசி கூறுங்கள். கூற முடியுமா? உங்களை இகழ்ந்து பேசுபவர்களுக்காக ஜெபியுங்கள். ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள். எந்த அளவையால் அளக்கப்படுகளோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பை பெறுவீர்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல? கேட்கின்ற பொழுது என்ன அழகு! இதான் மகாத்மா காந்தியில் ரொம்ப மெய்மறந்து போகிறார். இயேசுடைய போதனை எல்லாம் கேட்டு எவ்வளோ அழகாக. பகைவர்களை அன்பு செய்யுங்கள், வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், இகழ்ந்து பேசுவதற்காக செபியுங்கள், மன்னியுங்கள். செய்ய முடியுமா? முடியாது. மிகப்பெரிய சவால் இல்லையா? மிகப்பெரிய சவால் நிறைந்த ஆண்டவருடைய அழகான செய்தி. கிரேக்க மன்னர்களில் ஒருவர் இருந்தார், பர்லிக்ஸ் என்கின்ற. அவரை மக்கள் மத்தியில் ஒரு தனி இடம் உண்டு அவருக்கு. அவ்வளோ ஒரு அழகான நற்பண்பு உடையவர். ஒரு நாள் ஒரு அரண்மனைக்கு ஒருவர் கண்ணாபின்ன என்று மன்னரை திட்டிக்கொண்டே இருக்கிறார், சபிக்கிறார் மன்னரை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். பிறகு சாயங்காலம் இருட்டாகிறது. இதுக்கு மேலே அவர் திட்டினவர், இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ சொன்னாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நகரம் முற்படுகின்ற போது ஒரு காவல், ஒரு படை வீரரை மன்னர் அழைத்து, அந்த நாட்களில் மின்சாரம் இல்லாத நாட்கள், அவர் இடறி எங்கேயாவது விழுந்துட போகிறாரு, அதில் ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போயிட்டு விட்டுட்டு வா என்று மன்னர் சொல்கிறார். யாரை? திட்டியவரை, சபித்தவர். அதனால தான் மக்கள் மத்தியில் அவருக்கென்று ஒரு தனி இடம் உண்டு. பொது காலத்தின் 7ஆம் ஞாயிறு அன்பு, பகைவர்களை அன்பு செய்வது, மன்னிப்பது,
இது அழகான இயேசுடைய சிந்தனை. இந்த நாளுடைய இந்த செய்தி எங்கிருந்து தொடங்குகிறதுனால் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்த? பகைவர்களை அன்பு செய்யுங்கள், வெறுப்போருக்காக நீங்கள் நன்மை செய்யுங்கள், சபிப்போர்களுக்கு ஆசை கூறுங்கள். எந்த சூழலில் இதை சொல்லுகிறார் என்று தெரிந்தால் இன்னும் கூடுதலாக நன்றாக இருக்கும். அதாவது இயேசுடைய இந்த போதனையானது கலிலியா கடலில் நடக்கிறது. திபேரியா நதிக்கரையில் யூதர்களை பார்த்து சொல்லுகிறார், பகைவர்களை அன்பு செய்யுங்கள். ஏன் சொன்னார் என்றால், அன்றைய நாள் யூதர்கள் பழிவாங்குகிற உணர்வோடு இருந்தார்கள், கோபத்தோடு இருந்தார்கள். யார் மேல் கோபம், யார் மேல் பழி வாங்குதல் என்றால், யூதர்கள் பல நாட்டுக்கு அடிமையாக இருந்தார்கள். பாரசீகம், பாபிலோனியர்கள், கிரேக்கர்கள், கடைசியில் ரோமையர்கள். ஆக அவர்களும் சரி, அவர் முன்னோர்களும் சரி, பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு, கோபத்தோடு, ரோமையர்களின் மேல் கோபத்தோடு, அதனால நிறைய கலகங்களை, நிறைய சிறிய சிறிய குழுக்கள் எல்லாம் உருவாக்கி ரோமையர்களுக்கு எதிராக மக்கள் பழி வாங்கி அல்லது கோபத்தோடு இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இயேசு சொல்லுகிறார், கோபம் வேண்டாம், பழி வாங்குகின்ற எண்ணங்கள் வேண்டாம், அது உங்களை அழிக்கும். மாறாக பகைவர்களை அன்பு செய்யுங்கள். யார் உங்களை வெறுக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சபிப்பவர்களுக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுபவர்களுக்காக செபியுங்கள், மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். இன்றைய நாளுடைய முதல் வாசகம் கேட்டீங்களா? முதல் வாசகம் யாருக்கு நடக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு நிகழ்வு. அது சவுல் தாவீது. சவுல் தாவீதை கொலை செய்ய திட்டமிடுகிறார். பிறகு ஒரு கட்டத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். தாவீது சவுலை கொல்ல செல்லுகிறார். தாவீது சவுலை பார்த்தவுடன் அவர் அருட்பொழிவு செய்யப்பட்டவர், பெருந்தன்மையோடு மன்னிக்கிறார், தன்னுடைய இரக்கத்தை சவுலின் மேல் காட்டுகிறார். ஆக மன்னிக்கின்ற அற்புதமான பண்பை தாவீது அரசர் இந்த நாளுடைய முதல் வாசகத்தில் எழுப்புகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, ஒருவேளை நம் வாழ்க்கையில் மன்னிப்பு, அன்பு இருந்தது என்றால் என்ன நடக்கும், என்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஒரு 3 விஷயங்களை நாம் சிந்திக்கலாம். ஒன்று ஆன்மீக ரீதியாக, ஸ்பிரிச்சுவல். செகண்ட் சைக்காலஜிக்கல். தேர்ட் பர்சனல். ஆன்மீகம், மன உளவியல், தனிப்பட்டது. முதலில் ஆன்மீகம். நாம் ஒருவரை மன்னிக்கிறோம் என்றால், இன்றைக்கி நம்ம விஷயம் என்னென்னா, மனைவி கணவனை மன்னிக்கிறதே இல்லை. ஆஃபீஸில் உட்காரும்போது நிறைய பேருடைய அந்த குடும்ப விஷயங்களை கேட்கின்ற பொழுது பல நேரங்களில் எனக்கு கடினமாக தான் இருக்கும். நேற்று கூட ஒரு அம்மா ஃபியூரியஸாக, ஆக்ரோஷமாக தன் கணவர் மேல் இருக்கிற கோபம், கணவர் தவறு செய்தார் நன்றாகவே தெரிகிறது, அவ்வளோ கோபம். ஏன் ஃபார் என் கணவர் அப்படி பண்ணார், என்னை ஏன் ஃபார் அவர் ஏமாத்துறோம், அவ்வளோ கோபம், என்னால் மன்னிக்கவும் முடியாது ஃபாதர், என் குழந்தைக்கு பதில் இல்லை ஃபாதர். பயங்கர கஷ்டமான சூழ்நிலை. எவ்வளோ பேர் நம்ம மத்தியில் இருக்கிறோம். பார்ப்பதற்கு எல்லாரும் ஒரு சிரிப்போடு இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளாக ஓடக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். கணவரை மன்னிக்க முடியாமல், கணவன் மனைவியை மன்னிக்க முடியாமல், மனைவி செய்த துரோகங்கள், கணவன் ஏமாற்றிய வாழ்க்கைகள், பெற்றோரை மன்னிக்க முடியாத பிள்ளைகள், பிள்ளைகளை மனதார மன்னிக்க முடியாத பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்களை மன்னிக்க முடியாத அத்தை, சித்தப்பா, மாமா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, உறவுகள், எத்தனையோ விஷயங்கள் மனசுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். வருவோம், போவோம், பேசுவோம், ஆனால் அந்த மன்னிப்பு என்ற மனப்பான்மை நமக்கு வருவதே கிடையாது. ஒருவேளை நாம் எல்லாரையும் அன்பு செய்ய, ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்ள மன்னிக்கின்ற பொழுது, இயேசுனுடைய பண்பு இல்லையா, மன்னிக்கின்ற போது என்ன நடக்கும்? ஆன்மீக ரீதியாக நம்பர் 1, கடவுளுடைய இயல்பில் நாம் பங்கெடுக்கின்றோம். We are partaking in the nature of God. கடவுளுடைய இயல்பு, கடவுளுடைய இயல்பு இரக்கம், மன்னிப்பு, அன்பு. இந்த இயல்பில் நீங்களும் நானும் பங்கெடுக்கிறோம். when we forgive somebody, when we accept somebody, ஒருவரை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது, மன்னிக்கின்ற போது கடவுளுடைய இயல்பில் பங்கெடுக்கிறோம். நல்ல ஒரு அழகான உதாரணம் கவனியுங்கள். 1981ஆம் ஆண்டு 2 உலகத் தலைவர்கள் சுடப்பட்ட ஆண்டு. அது யார் சொல்லுங்க பார்ப்போம்? கட்டாயம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உலகத்தில் 2 மாபெரும் தலைவர்கள் அந்த வருடத்தில் சுடப்பட்டார்கள். ஒன்று திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர், இன்னொன்று அப்போது அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த ரீகன். 2 பேரும் சுடப்பட்ட ஆண்டு 1981. இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த, சுடப்பட்ட பிறகு நடந்தது என்ன? ரீகன் அமெரிக்க நாட்டு ஜனாதிபதி குண்டு அடிபட்டு ஸ்ட்ரெச்சரில் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள்.
சிரித்து கொண்டு பேசிக்கொண்டு தன்னுடைய அதிகாரிகளோடு அவ்வளோ மகிழ்ச்சியாக செல்லுகிறார். though he has got a pain on in his heart and body, expressed his happiness towards the other. ரொம்ப மகிழ்ச்சியாக அவர் மருத்துவமனை அந்த அறுவை சிகிச்சைக்குள்ளாக செல்லுகிறார். இரண்டாவது திருத்தந்தை இரண்டாம் அருட்சொன்னப்பர் சுடப்பட்ட பொழுது சுடப்பட்ட அந்த நிமிடத்தில் சொல்லுகிறார், சுடப்பட்ட ஹலி அவரை சொல்லுகிறார், tell him that I forgive him, நான் அவரை மன்னிக்கின்றேன் என்று சொன்னார். பிறகு குணம் பெற்ற பிறகு சிறைச்சாலைக்கு சென்று அவனை சந்தித்தார். அப்பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்த சமயத்தில் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் தலையங்க செய்தியாக வருகிறது. ராஜ்மோகன் காந்தி என்கின்ற அந்த பத்திரிகை ஆசிரியர் இந்த 2 நிகழ்வை நம்முடைய இந்திய பத்திரிகையில் எழுதுகிறார். 1981 என்னவென்றால், Reagan showed how much human he was. It's an English magazine. Reagan showed how much human he was, whereas the John Paul II showed how much divine he was. ரீகன் எவ்வளவு மனித தன்மை உடையவர் என்பது அவருடைய செயல் காட்டியது. திருத்தந்தை இரண்டாம் அருட்சொன்னப்பருடைய செயல் அவர் எவ்வளவு இறைத்தன்மை உடையவர் என்பதை காட்டியது என்று அழகான பத்திரிகையில் வந்த தலையங்கச்சல். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, மன்னிக்கின்ற பொழுது கடவுளுடைய இயல்பில் நாம் பங்கெடுக்கின்றோம். That's why you and me are created in the image and likeness of God. கடவுளுடைய இயல்பில் சாயலில் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். மன்னிக்கின்ற போது நாம் கடவுள் இயல்பில். இரண்டாவது, சைக்காலஜிக்கலி நாம் ஒருவரை மனதார தாராளமாக இரக்கத்தோடு அன்பு செய்கிற மன்னிக்கின்ற பொழுது மனசுக்குள்ளாக நிம்மதி பிறகு நாம் வாழ்வது எதற்காக, சம்பாதிப்பது எதற்காக, ஓடுவது எதற்காக, நகர்வது எதற்காக? we want a life of happiness, inner peace in our mind. மனசில் நிம்மதியோடு வாழ்வதற்கு. லியோனார்டோ டா வின்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லியோனார்டோ டா வின்சி இயேசுடைய கடைசி ராவுணவு படத்தை வரைந்தவர். அவர் வரைந்து கொண்டிருக்கின்ற போது 4 வருஷமாச்சு வரைந்து கொண்டிருக்கும். அவருடைய நண்பர் ஒருவரோட சண்டை, பயங்கரமான சண்டை, ஹீட்டட் ஆர்கியூமெண்ட். அந்த சண்டையில் அவர் சென்று விடுகிறார். இவர் அந்த படத்தை வரையவே முடியல. he couldn't able to concentrate to draw the picture. 1 நாள் 2 நாள் 3 நாள் couldn't able to draw the. அதில் இயேசுடைய முகத்தை வரைய வேண்டும், லாஸ்ட் சப்பருடைய முகம். இவர் என்ன செய்தார்? பழங்களையும் இனிப்புகளையும் வாங்கி கொண்டு தன் நண்பர்கள் வீட்டுக்கு சென்று ஐம் ஸோ சாரி மை டியர் ஃப்ரெண்ட் என்று சொல்லி மனதார மன்னிப்பையும் கொடுத்து then he came back and draw the picture. that picture became the world popular picture, the last supper. இல்லையா? கடைசி ராவுண பாருங்க, மன்னித்தார், மனசில் நிம்மதி. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவரை ஏற்று மன்னிக்கின்ற போது நிம்மதியாக இருக்கலாம். இல்லை என்றால் அவரை பற்றிய கோபம், அவரை பற்றிய பழிவாங்கும் உணர்வு அது உடலை பாதிக்கிறது. That's why there are people who used to say that உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களை நாம் ஒருவரை மன்னிக்காத போது அது நோயாக மாறுகிறது. மனநோய் உடல் நோயாக மாறுகிறது. ஆக நாம் மன்னித்து அன்போடு வாழ்கின்ற போது அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். ரொம்ப கடினம்தான். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், கடினம்தான். ஆனால் இயேசு சொல்லுகின்ற போதனை அதுதானே, அதான சிறந்த வழி. ஆகல மன்னிக்கின்ற போது we can live a life of happiness, calm and composed and serenity. நாம் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும். இட்ஸ் a psychological boost, மன உளவியல் ரீதியாக. மூன்றாவது, தனிப்பட்ட முறை, பர்சனலாக நாம் ஒருவரை அன்பு செய்து மன்னிக்கின்ற பொழுது முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாறும். we are growing in the maturity. நாம் முதிர்ச்சி பெற்ற ஒருவரை மன்னிக்கின்ற போது நாம் மிருகத்தன்மை குறைந்து நல்ல சிந்தனை பிறக்கிறது. ஒருவரை மன்னிக்கின்ற போது அவருடைய எதிரியினுடைய மிருகத்தன்மையும் குறைந்து அவர் நல்லவனாகவும் மாறுகிறார். பார்த்தீங்களா? மெச்சூரிட்டி. ஆகவே கடவுள் இயல்பில் பங்கெடுக்கின்றோம். பிறகு மன நிம்மதியோடு வாழ்வதற்கான ஒரு அழைப்பு, முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக நாம் வாழ்வதற்கான ஒரு அழைப்பு தான் அன்பும் மன்னிப்பும் இரக்கமும். ஆக இறுதியாக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் அழகான போதனை, பகைவர்களை அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசீர். ஆக மன்னிகள் சொல்லுகிற வார்த்தை இட்ஸ் இன்விடேஷன் ஆஃப் த கிரேஸ் ஃபில்ட் பிஹேவியர். அருள் வாழ்வில் நுழைவதற்கான ஒரு வாய்ப்பும் அழைப்பும் தான் இயேசுவின் அழகான இந்த போதனை. இரண்டாவது, டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் இன் ஆர் லைஃப், டே டு டே லைஃப். நாம் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை
சந்திக்கக்கூடிய மன வலிமையை இந்த நாளுடைய செய்தி நமக்கு தருகிறது. மூன்றாவது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதா இயேசு கொடுத்த ஜெபம். அது என்ன ஜெபிக்கின்றோம்? ஆண்டவா, நீங்கள் என்னை மன்னிப்பது போல நாங்களும் அடுத்தவங்களை மன்னிக்காக. இட்ஸ் ஆல் ப்ரே டு ஹேவ் த ஸ்ட்ரென்த் டு ஃபர்கிவ். அடுத்தவரை நாம் மன்னிக்கக்கூடிய வலிமையை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். இறுதியாக லெட்ஸ் ஆல் ரிஃப்ளெக்ட் இன் த கிரைஸ்ட் இமேஜ், அதாவது இயேசுவின் சாயலை பிரதிபலிப்போம். இன்றைய நாளுடைய இரண்டாம் வாசகம். இயேசுவின் சாயல் என்ன? மன்னிப்பு தான் சாயல், இரக்கம்தான் சாயல், அன்புதான் சாயல். லெட்ஸ் ஆல் ரிஃப்ளெக்ட் த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். இயேசுனுடைய அந்த சாயலை முகங்களாக நீங்களும் நானும் மாற இயேசுவின் சாயல் அன்புதான், இரக்கம்தான், மன்னிப்பு தான். மீண்டும் ஒரு முறை, உடல் நோயால் அவதிப்படும் மனிதர்களை விட மன்னிக்க மறுத்து மனநோயால் அவதிப்படும் மனிதர்களே அதிகம். ஆக அன்பும் மன்னிப்பும் கடவுள் தரக்கூடிய அற்புதமான குணங்கள். அன்பினால் மன்னிப்பினால் வாழ்வோம். நல்லதொரு திருமண குடும்ப வாழ்வை வாழ்ந்து காட்டுங்கள். கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். விசுவாச பிரமாணம். மன்னிப்பும் இரக்கமும் ஆண்டவர் தரக்கூடிய அற்புதமான சிந்தனைகள், வாய்ப்புகள். மன்னிக்கின்ற போது கடவுளுடைய இயல்பில் நல்லதொரு நிம்மதியாக முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாற ஆண்டவரிடத்தில் பொது கருத்துக்களை வைத்து ஒரு சில தனிப்பட்ட தேவைகளை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்றும் மாறா பேரன்பு கொண்ட எம் இறைவா, எம் திரு அவையை ஆன்மீக வாழ்வில் வழிநடத்த அழைப்பு பெற்ற எமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அன்பான பணியை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது நோயுற்று இருக்கும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ குழுவை வழிநடத்தவும், திருத்தந்தை அவர்கள் முழு உடல் நலமும் பெறவும், மேலும் திரு அவை பணியாளர்கள் அனைவரும் உலகில் அமைதியின் தூதுவர்களாக சாட்சிய வாழ்வு வாழ உமதருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்னிப்பின் தந்தையே, எங்கள் குடும்பங்களில் சகோதர பிணைப்பினை முக்கியத்துவத்தை உணர்ந்திடவும், உறவுகள் மேம்படவும், தூய ஆவியின் கொடைகள் எம் இல்லங்களில் தங்கி எம் இல்லத்தில் உள்ள அனைவரையும் வழி நடத்தவும்,
வேற்றுமைகள் ஒழிந்து மன்னிப்பே மாண்பு என்பதை உணர்ந்து வாழ்ந்திட அருள் மாறி பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றியின் நாயகனே இறைவா, போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்ற இறைவார்த்தையை கைக்கொண்டு இன்றைய பதட்டமான சூழலில் வரும் பொது தேர்வுகளுக்கு தம்மையே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நல்ல புரிதலையும் படித்தவற்றை மறந்திடாமல் இருக்க நல்ல ஞாபக சக்தியையும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தாரும். அவர்கள் சிறப்பாக தேர்வுகள் எழுதி அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற தேவையான வரங்களை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் நாங்கள் அனைவரும் எங்கள் பங்கிலும் சமுதாயத்திலும் அநீதியை தட்டி கேட்கும் அன்பும், நீதிக்கு தோள் கொடுக்கும் அன்பும், குற்றத்தை சுட்டிக்காட்டும் அன்பும் கொண்டவர்களாய் இயேசு காண விரும்பிய மனித நேயமுள்ள புதிய சமுதாயம் படைக்க உமதருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம், கரங்கள் குடிப்போம், அசை போடுவோம், சுய ஆய்வு செய்வோம், நம்முடைய வாழ்வை அலசுவோம். எங்கே நாம் நிம்மதியை தொலைக்கின்றோம், எதில் நாம் நிம்மதியை தொலைக்கணும்? குடும்பம் என்றால் ஒரு சிறிய விளக்கம் உறவுதான். The family is nothing but the relationship என்று சொல்வார்கள். நம்முடைய உறவுகள் சரிபட, உறவுகள் மேம்பட, உறவுகள் புனிதமடைய, உறவுகள் உயிர் பெற, உறவுகள் புதுப்பிக்க பெற அன்பு, இரக்கம், மன்னிப்பு, இந்த பண்புகள், இந்த நற்பண்புகள் தான் நம் குடும்பத்தை மகிழ்ச்சியாக்கும், நம் குடும்ப உறவுகளை புனிதப்படுத்தும். ஆகவே கடவுள் இயல்பில் பங்கெடுப்பவர்களாக நிம்மதியோடு நாம் வாழ, பலவீனங்கள் மத்தியில், குறைகள் மத்தியில் ஒருவருடைய குறைகளை, பலவீனங்களை பெரிதுபடுத்தாமல் மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு வாழ அன்பு, இரக்கம், மன்னிப்பு, நிம்மதியோடு வாழ்ந்து முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக வாழ உண்மையான அந்த மனநிலை நாம் உருவாகிட கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய அருள் ஆசிரியர் நாளும் இருந்து அவருடைய பண்பில், அவருடைய போதனையில், அவருடைய அருளில், அவருடைய சாயலில் நாம் வாழ்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம் குடும்பங்கள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்பாடு. தருவேன் உமக்காக உம்மில் இணைவேன்
சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய அழகான திருப்பலி, அந்த திருப்பலியில் இயேசுவின் அன்பு தான் இங்கு வருகிறது. ஆண்டவர் அன்பினால், இரக்கத்தினால், மன்னிப்பினால் நம்மை நிரப்புகிறார், வழி அனுப்புகிறார். அதையே நம்மிடம் வந்து எதிர்பார்க்க தாராள மனதோடு மன்னிக்கக்கூடிய ஆண்டவருடைய ஒப்புரவின் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனாலும் அது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் அல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமா, எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்கள் எல்லாம் அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் மீண்டும் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர்கள் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணு சைத்த முடிவென்று ஒரே குரலாய் பாடுவதாவது. நாம் சிரம் தாழ்த்தி வணங்கி வாழ்த்தி ஆராதித்து நன்றியை செலுத்தி மகிமைப்படுத்தி, ஆண்டவா, இதுதான் நான் இந்த மனநிலையில் இந்த பலவீனத்தோடு தான் நான் இருக்கின்றேன், எனக்கு நிறைவான ஒருவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை எனக்கு தார், மன்னிக்கக்கூடியதில் தாராளமாக இருக்கக்கூடிய அந்த மனநிலை நான் உருவாக தார். என் குடும்பங்களை ஆசீர்வதி, என் தொழிலெல்லாம் ஆசீர்வதி, என் இறுக்கமான மனநிலையிலிருந்து வெளிவர எனக்கு உதவி செய்தலும், என்னுடைய கசப்பான வாழ்க்கையிலிருந்து வெளிவர நீர் உதவி செய்தலும், மனசுக்கு நிம்மதியோடு உம்முடைய இயல்பில் பங்கெடுக்கின்ற ஒரு மனிதனாய், உம்முடைய மகனாய் மகளாய் குடும்பமாக இருக்கு. நம் குடும்பத்துள்ள சிக்கல்கள், சறுக்கல்கள், சரிவுகள், சவால்கள், இறுக்கங்கள், மன புழுக்கங்கள் இவையெல்லாம் ஆண்டவர் முன்பாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பதில், அந்த பதிலை நீங்கள் எல்லோரும் பெறுவீர்களாக. கடவுள் அவருடைய இறை அனுபவத்தால் கடவுள் ஒவ்வொருவரையும் நிரப்புவராக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உடைய தூய ஆவையை பொழிந்து
இக்காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புவிடக் கொண்டும் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்ட நினைவை மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் வண்டி சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை அற்புதமான மனிதர், வாழும் புனிதர், அவருடைய உடல் நலத்தையும் உள்ள சுகத்தையும் ஆசீர்வதும் திருவுளத்தின்படி அவரை வழிநடத்தும். மேலும் எங்கள் பேராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்தல். குறிப்பாக இந்த திருப்பலியிலே பிறந்த நாள் வழியாக திருமண நாள் வழியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய அனைத்து நபர்களெல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இத்திருப்பலியை செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக்கொடு அனைத்து நம்பிக்கையாளர்கள், சிறப்பு கருத்துக்களை முன்வைத்து செபிக்கக்கூடிய அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்கள் மேலும் அளவு கடந்த இரக்கத்தை முன்னிட்டு நித்திய இலைப்பாட்சியை அந்த ஆத்துமாக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவர். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்குவதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குள்ள தகுதியை பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பகைவர்களை அன்பு செய்யுங்கள், வெறுப்போருக்காக நன்மையை செய்யுங்கள், சபிப்போர்களுக்காக ஆசை கூறுங்கள், இகழ்ந்து பேசுபவர்களுக்காக செபியுங்கள், மன்னியுங்கள், மன்னிப்பை பெறுவீர்கள். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜபம் அதுதானே. கடவுளே, எங்களை மன்னித்தள்ளும், பிறரையும் மன்னிக்கக்கூடிய மனநிலையில் வளர என்று ஆண்டவர் அருள் ஆசிர் கேட்போம். நல்ல மனநிலையில் வளர கரங்களை எல்லாம் விரித்து ஆண்டவர் கரத்திற்கு முன்பாக அவர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான இறைவா, எங்கள் அனைவரின் தீமை அனைத்திலிருந்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடைவிட நல்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நடமாய் இருப்போமாகும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்ல அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள திருவுளம் கொள்வீராகும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்புதான் இயேசு, இயேசுதான் அன்பு. விட்டு பிரிந்தவர்களோடு ஒட்டு உறவாடியவர் தான் இயேசு. காட்டி கொடுத்தவனையே தட்டி கொடுத்தவர் தான் இயேசு. மனதார மறுதளித்தவனே மன்னித்து தலைவர் ஆக்கியது தான் ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு அன்பினால் நம்ம எப்பொழுதும் ஆட்சி செய்ய விரும்புகிறார். பெறுகின்ற அன்பை பிறரோடு பகிர்ந்து மன்னிப்பதில் தாராளமாய் நல்ல மனநிலையில் இயேசுவின் இயல்பில் நாம் திருமண குடும்ப வாழ்வு நிம்மதியாய் நிறைவோட மகிழ்வோட வாழ சூட்சுமத்தை கடவுள் சொல்லிக் கொடுக்கிறார். அன்பில் வாழுங்கள், இரக்கமுள்ள மனிதர்களாக இருங்கள், மன்னியுங்கள். தேடி வரக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். செழித்தோங்கி அவரன்பின்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். திருமண அறிக்கை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு குழந்தை இயேசு அன்பேத்தை சார்ந்த தந்தை MC ஜோசப், தாய் மேரி ஜோசப், இவர்களின் மகன் நோபிள் ஜோசப் அவர்களுக்கும், இருஞ்சலா குடா மறை மாவட்டம் கோட்டநெல்லூர் புனித பாத்திமா மாதா பங்கை சார்ந்த தந்தை KT ஆண்டோ, தாய் ஸ்ரீஜி ஆண்டோ, இவர்களின் மகள் டுங்கில் ஆண்டோ அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கனங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களை, மீண்டும் மீண்டுமாக உங்களை பார்ப்பதிலும் பார்த்து கொண்டு இருப்பதிலும் உங்களை இணைப்பதிலும் கொடுப்பதிலும் வழி அனுப்புவதிலும் புதுப்பிப்பதிலும் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இந்த திருப்பலி நிறைவேற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு அப்படிதானா இல்லையா? ஓகே. நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா ரொம்ப டயர்டாகிறீங்களான்னு தெரியல. டயர்டாகிறீங்களா? 1 மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், அதாவது 1 மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்ன செய்யலாம்? தூங்கலாம். ஒரு நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சுற்றுலா செல்லலாம். வாழ்நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் அன்பு செய்து பிறரை மன்னியுங்கள். எங்கேயோ நான் படித்தது. 1 மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்குன்னா தூங்குங்க. ஒரு நாள் முழுதும் மகிழ்ச்சியாக இருக்குன்னா சுற்றுலா போங்க. வாழ்நாள் முழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்னது? அன்பு செய்து மன்னியுங்கள். வாழ்நாள் முழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இயேசுனுடைய அற்புதமான சிந்தனைகளை பல வடிவங்களில் பல கோணங்களில் நம் திருமண குடும்ப வாழ்வில் சிந்தித்தோம். அசை போடுவோம். கடவுள் நம்மோடு இருந்து வழி நடத்துவார். மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கடவுளை எழுப்பி கடவுளை நாம் உற்சாகப்படுத்தி நாம் வாழ்த்துவோம். சில அறிவிப்புகள். இன்றைய நாளினுடைய ஞாயிற்றுக்கிழமை பொதுக்காலத்தினுடைய 7ஆம் ஞாயிறு. இந்த நாள் திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித லூர்து அன்னை அன்பியம். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. என்ன தெரியுமா பண்ணீங்க? நீங்கள் இருப்பது கொஞ்சம் பேர் தான். பாருங்கள், ஒரு டீச்சிங் எய்டு, பிஎட் படிக்கும்போது சொல்லுவாங்க டீச்சிங் எய்ட். பாருங்கள், நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. பார்க்கின்ற பொழுதே ஒரு செய்தியை, இந்த நாளுடைய நற்செய்தி நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் ரொம்ப நல்லது, ரொம்ப அழகாக தயாரிச்சு. இது போல் ஒவ்வொரு அன்பியம் கூட நீங்கள் நிறைய அந்த வாய்ப்பு கொடுக்கின்ற போது அந்த அன்பியங்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் பவனியில் பங்கெடுப்பது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆகல இந்த அன்பியம் லூர்து அன்பியம் பொறுப்பாளர் யார்? பொறுப்பாளர். வெரி குட். 2 பேர் 4 பேர் கையாட்டுறீங்க. யார் தான் பொறுப்பாளர்? அவருன்னு சொல்லு. தலைவர், உப தலைவர், துணைத் தலைவர், அதுக்கப்புறம் ஓகே, வெரி குட். மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஒரு கரவலை எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை அவர்களுக்கு நாம் சொல்லுவோம். நல்ல ஒரு சிறு முயற்சி, ஒரு பெரிய தாக்கம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்க வேண்டிய அதுபோல் ஒவ்வொரு அன்பியமும் சிறப்பாக செய்ய முயற்சி எடுங்கள். வருகின்ற திருப்பலி புனித எலிசபெத் அன்பியம் சிறப்பிப்பார்கள். வருகின்ற ஞாயிறு பொதுக்காலம் 8ஆம் ஞாயிறு
கடந்த வார ஞாயிறு காணிக்கை 67,791 ரூபாய். உங்கள் பங்களிப்புக்கு நன்றி. பிறகு அன்புக்குள்ளே 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான அரசு பொதுத் தேர்வு வெகு விரைவில் தொடங்கப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் நானும் நிறைய முயற்சிகளை நம்முடைய பள்ளிகளுக்காக எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். உங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் இருப்பார்கள், தெரிந்தவர்கள் இருப்பார்கள். ஆங்கில திருப்பலி முடிந்தவுடன் 11 மணி திருப்பலி, பிள்ளைகளுக்கான 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான சிறப்பு திருப்பலி முடிந்தவுடன் அவளுக்கு ஒரு நற்கருணை குணமளிக்கும் ஆசீர் ஒரு வழிபாடு நடத்தி பிள்ளைகளை உற்சாகப்படுத்தவிருக்கின்றோம். ஆக உங்கள் பிள்ளைகளை பேர குழந்தைகளை இன்றைக்கு 11 மணி திருப்பலியில் கலந்து கொள்ள முயற்சி எடுங்கள். அதே போல் திருநூற்று புதன் அடுத்த வாரம், வருகின்ற வாரம் இல்லாமல் அடுத்த தவக்காலத்தில் உங்ககிட்ட அந்த புனிதப்படுத்தப்பட்ட ஓலைகள், குருத்தோலைகள் போன வருடம் கொடுத்ததற்கும் இருப்பின் அதை நீங்கள் நம்முடைய சாக்ரிஸ்டிகள் பங்கு ஆஃபீஸில் கொடுத்து அதை வைத்து தான் நாம் அடுத்து வரக்கூடிய தவக்காலத்தில் நம் ஓலைகளை தயார் செய்வோம், சாம்பலை தயார் செய்வோம். இன்றைக்கு அனைத்து பொறுப்பாளர்கள் கூட்டம், அன்பிய பொறுப்பாளர்கள், ஒரு அன்பியத்துக்கு 4 பொறுப்பாளர் இருப்பீர்கள். அதற்கான கூட்டம் பங்கு தலைவி குறிப்பாக இந்த தவக்காலத்தை பற்றிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறேன். மாலை 4:15 மணிக்கு அன்பிய கூட்டத்துக்கு வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்கூல் அட்மிஷன் நமக்கு லோயலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா பிள்ளைங்க வராங்க. உங்களுடைய பிள்ளைகளும் உங்கள் பேர தெரிஞ்சவர்களை அனுப்புங்கள். நிச்சயமாக நீங்கள் கூட்டிக் கொண்டு வந்தால் அதற்கு முன்னுரிமையும் முதன்மையும் சலுகையும் வழங்கப்படும். பங்கில் என்னுடைய பங்கு மக்கள் நாங்கள் கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சி. அதே போல் அன்பிய கூட்டங்கள் வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பனவேந்தர் அன்பியம் திருமதி ஜெயா அவர் ஆலன் இல்லத்தில், வருகின்ற வியாழன் மாலை 6:30 மணிக்கு புனித காணிக்கையான அன்பியம் திரு மரிய ஜெயஸ்ரீ இல்லத்தில் நடைபெறும். நம்முடைய தமிழக ஆயர் பேரவை ஒரு கணக்கெடுப்பு நடத்த நம்மை கேட்டுக்கொண்டார்கள். பங்கில் உள்ள குடும்ப விவரங்கள், கேத்தலிக் பற்றிய ஒரு தகவல்கள் துல்லியமாக நமக்கு இல்லை, தோராயமாக தெரிகிறது. ஆகிய துல்லியமாக ஒரு தகவல்கள் இல்லை. ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் பங்கினுடைய கத்தோலிக்க குடும்பங்கள் பற்றிய விவரங்களை சேகரித்து ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்தில் இவ்வளவு கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு அரசியல் பொருளாதார ரீதிக்காக எடுக்கப்படுகின்ற ஒரு கணக்கெடுப்பு. இன்றைக்கு அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக பங்கு தந்தை அவர்களுக்கு அறிவுரை சொல்லி பிறகு உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்ற போது இந்த தகவல்களை நீங்கள் தரலாம். ஏன்னா இந்த தகவல்கள் பல காரணங்களுக்கு பயன்படுத்தப்படும். பங்கினுடைய ஆஃபீஸில் பயன்படுத்தலாம். பிறகு புதிய குடும்ப கையேடு நம்ம அடுத்து கொண்டு வர போகின்றோம். நெக்ஸ்ட் வீக்கே we are going to issue the new family card. அதில் புதிய கையேடு. அதில் நம்ம பங்கிலே நிறைய, ஏன்னா நம்ம சென்னையில் நிறைய குடும்பங்கள் நம்முடைய பங்கு, ஆகவே இதெல்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். கைலி கோஆப்ரேட் வித் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஃபேமிலி சென்சஸ். ஆகையில் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிறு, இப்போ தான் பிப்ரவரி தொடங்கின மாதிரி இருக்குது. பிப்ரவரியுடைய கடைசி ஞாயிறு, வருகின்ற ஞாயிறு நமக்கு March 2. இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க இருக்கீங்களா? அவங்கள வாழ்த்த ஆசைப்படுகின்றேன். ஆல் தோஸ் ஆர் செலிப்ரேட்டிங் த பர்த்டே. லூசி அம்மா 75வது பிறந்தநாள், ஜார்ஜ் அண்ணன் பிறந்தநாள். பிறகு வேறு அப்படி எழுந்து நில்லுங்க பார்ப்போம். மேலே ஒரு பையன், குட்டி பையன் எழுந்து நிற்கிறான். ஓ வெரி குட். வேறு யாராவது பிறந்தநாள்? ஓகே, இங்கே அப்புறம் வேறு. ஸோ எல்லாருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கரவழி எழுப்ப ஒரு வாழ்த்துக்களை அவளுக்கு சொல்லுவோம். ஆண்டவன் சன்னிதானத்தில் இன்னும் நீடோழி காலம் நீங்கள் வாழுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகின்றேன். திருமண நாள் சிறப்பிக்கிறீங்களா? பிப்ரவரி மாதத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. திருவாளர் 36வது கல்யாண நாள் இல்லையா? 36 தானே? வேளாங்கண்ணி அவர்கள். வேளாங்கண்ணில் தான் கல்யாணம் ஆச்சா உங்களுக்கு? இல்லை பேர் வேளாங்கண்ணி? வேளாங்கண்ணியில் கல்யாணம் பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, அப்போ போகிறதுக்கு டைம் வந்துருக்காரு. ரூபி எங்கள் ஆரிகம் கல்யாண நாள் நீங்கள் எழுதுகிறீங்க. கணவர் எங்கே உட்காந்துக்கிறாரு? ஆரிகம். அவருக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த வர வாரமா? ஓகே. வேறு? வெரி குட். பாருங்க, அங்கே நல்லா அழகாக எழுந்து நிற்கிறாங்க கணவன் மனைவியுமாக. மிகுந்த மகிழ்ச்சி. வேறு யார் திருமண நாள் கொண்டாடுவாங்க? வெரி இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வெரி குட். வேறு யார்? மிகுந்த மகிழ்ச்சி. ஓகே. பத்திநாதன் லூசி அம்மா, கரெக்டாக? பத்திநாதன் லூசி அம்மா 48வது திருமண நாள் 1977, கரெக்டாக? வெரி குட், சூப்பர். ஆகல உங்களெல்லாம் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. திருமண நாளுடைய வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். நல்லா கரவழி எழுப்பி வாழ்த்துக்களை சொல்லி திருமண வாழ்வை, குடும்ப வாழ்வை சிறப்பாக கொண்டாடுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கடவுள்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா,
இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அம்மாவிடத்தில் சொல்லிவிட்டு மனநிறைவோடு செல்வோம். அன்னை நமக்கு துணை, அந்த தேவத்தாயே நமக்கு பலம். பங்கின் பாதுகாவலி தூய பாத்திமான்னை நம் குடும்பங்கள் எல்லாம், திருமண வாழ்வெல்லாம், இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நாம் எடுக்க போகின்ற முயற்சிகள், நம் பிள்ளைகளை குறித்த சிந்தனைகள் அன்னை ஆசு அம்மா தாயே, அழகின் தாயே, அற்புதத்தின் தாயே, ஆசீர்வதிக்கின்றதாயே, அருள் நிறைந்ததாயே, வழி நடத்துகின்றதாயே, துணையாய் நிற்கின்றதாயே, பார்ப்போருக்கெல்லாம் அருளும், தேடுவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய தாயே, இங்கு குடும்பம் இருக்கிற எல்லா மக்களை, இவர்கள் குடும்ப வாழ்வெல்லாம், செய்கின்ற வேலைகள் எல்லாம், இந்த வாரத்தினுடைய முயற்சிகள் எல்லாம், இந்த வாரத்தில் இவர்கள் செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாம் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. நீரே எங்களோடு இருந்து திருமகன் இயேசுவின் வழியாக எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தாயே உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் அன்பாலும் இரக்கத்தாலும் ஆட்கொள்ளப்பட்டு மன்னிக்கக்கூடிய மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. போற்றும்
மிக